பூசணிக்காய் அல்வா பண்ணலாங்களா? இதை காசி அல்வான்னு சொல்லுவோம். இப்போ இது மேலே இருக்கிற தோலெல்லாம் சீவிட்டு உள்ளே இருக்கிற விதையும் நீக்கிட்டு இப்போ இந்த மாதிரி பெரிய துருவியில் போட்டு நல்லா துருவி எடுத்துருங்க. துருவினதை ஒரு வடிகட்டியில் போட்டு நல்லா ஒரு அரை மணி நேரம் விட்டிங்கன்னா தண்ணியெல்லாம் வடிஞ்சிடும். இந்த தண்ணியை எடுத்து அப்படியே பத்திரமா வைங்க. இது நல்ல மெடிசினல் வேல்யூ இருக்கிறது. ஸோ இப்போ இது ஒரு பெரிய பாத்திரம் வச்சு கனமான பாத்திரமாக அதில் ஒரு 2 ஸ்பூன் நெய் போட்டு இந்த பூசணிக்காய் துருவினதை அதில் போட்டு வதக்குங்க. ஃப்ளேம் லோ ஃப்ளேமாகவே இருக்கட்டும். இது நல்லா வதங்கி இந்த நெய்யிலேயே இது வெந்துடணும். அதுக்கப்புறமா 2 கப்பு நம்ம துருவல் இருந்ததுன்னா 3/4 கப்பு சர்க்கரை சேர்த்துக்கலாம். உங்களுக்கு கூட வேணும்னா சேர்த்துக்கோங்க, இல்லை குறைச்சலாக இருந்தாலும் சேர்த்துக்கோங்க. அது உங்கள் டேஸ்ட்டை பொறுத்து. அதுக்கப்புறமா இதில் கொஞ்சமாக ஃபுட் கலரிங் சேர்த்துருக்கேன். அப்படி குங்குமப்பூ இருந்ததுன்னா அதை பாலில் கொஞ்சம் ஊற வச்சு அதை வேணுன்னா சேர்த்துக்கோங்க. இப்போ இதை நல்லா கலரி இந்த பாத்திரத்தில் ஒட்டாமல் இதை சுருண்டு வந்ததுக்கப்புறமா இதை நிறுத்திடலாம் ஸ்டவ்வை. இப்போ பக்கத்தில் இன்னொரு பேனில் கொஞ்சம் நெய் விட்டு பூசணி விதை, வெள்ளரி விதை, முந்திரி இதெல்லாம் போட்டு ரொம்ப செவுக்காமல் அதே சமயம் பொரிஞ்சு மட்டும் இருந்தால் போதும். அந்த இதில் இதை எடுத்து போட்டு கலந்துருங்க. நல்லா கலரி எடுத்திங்கன்னா இப்போ உங்கள் காசி அல்வா ரெடி. இப்போ இந்த தண்ணி வச்சுருக்கோம் இல்லைங்களா, இதில் ஒரு டம்ளரில் கொஞ்சோண்டு உப்பு போட்டு இந்த தண்ணியை ஊற்றி அதுலேயே மோரையும் சேர்த்து குடிச்சிங்கன்னா வெயிட் லாஸ்க்கான ட்ரிங்க் உங்களுக்கு ரெடி ஆயிடுச்சு. இப்போ இந்த தண்ணி எப்பவுமே வேஸ்ட் பண்ணாமல் இப்படி குடிச்சிருங்க, ரொம்ப நல்லது.